ஹலோ, இன்னைக்கு எனக்கு மாங்காய் இல்ல வாங்கும் கதே மார்னு பேரு. இந்த மாங்காய் கிடைச்சது. இதுல ஆவக்காய் போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதை இன்னைக்கு போடலான்னு இருக்கேன். 1 கிலோ திட்டத்துக்கு. சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு வீடியோ எடுக்கிறோம். நான் இன்னைக்கு 1 கிலோ திட்டத்துக்கு கட் பண்ண மாங்காய் முழுசா 1 கிலோ கிடையாது. அதை நீங்க கட் பண்ணிட்டு அதுல இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா தொடச்சுட்டு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. 200 கிராம் கடுகு பொடி போடணும். அப்பதான் வீடு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாது. ஆந்திரா சைட்ல அப்படிதான் போடுவேன். நிறைய காரம் உப்பெல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும். 200 கிராம் வெறும் மிளகா பொடி, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் போட்டா போதும். பெருங்காயம், உப்பு 150 கிராம். இத கல் உப்புல தான் போடணும். கல் உப்பை வாங்கிட்டு அதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு மிக்சியில போட்டு இந்த மாதிரி பொடியா பண்ணிருக்கேன். கல்லா அப்படியே போடக்கூடாது, நல்லா பொடி பண்ணி தான் போடணும். அப்பதான் சேர்ந்தா மாதிரி இருக்கும். இப்ப இதை நல்லா கலந்துடுவோம். பூண்டு பிடிக்கிறவா பச்சையா பூண்டை தோலை உரிச்சு அதுல போட்டுக்கோங்க. கொண்டக்கல்ல பிடிக்கிறவா கொண்டக்கல்லையை வாங்கி வாஷ் பண்ணக்கூடாது. கிச்சன் டவல்ல தொடச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போடணும். அது ஊடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பச்சையா வெந்தயம் போடுறவா போடலாம். இதுக்கு 400 ml நல்லெண்ணெய் விடணும். செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கியிருக்கோம், நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் நல்லா தோன்றதோ நல்லெண்ணெயில எந்த பிராண்டு அதை வாங்கி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் போட்டா தான் ஊறுகாய் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனா கூட கெடாம நல்லா இருக்கும். வருஷம் நாங்க இப்படிதான் போடுவோம், கெட்டதே கிடையாது, நல்லா இருக்கும். வெளியிலேயே வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது எல்லா எண்ணெயும் இழுத்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு காத்தால பாருங்க அவ்வளவு எண்ணெயும் வெளில வந்திருக்கும். இப்ப இந்த மாங்காவை இதுல கொட்டி கலக்க வேண்டியதுதான். கலந்துட்டு ஒரு நல்ல ஈரம் இல்லாத ஜாடியோ இல்ல கண்ணாடி ஏதாவது பாட்டில்ஸோ எதுல வைப்பேளோ அந்த மாதிரி அதை எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு பண்ணியாச்சு. நாளைக்கு காத்தால பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெயும் வெளியில வந்திருக்கும். 2 வேளையும் ஒரு முறை 1 ஸ்பூனை போட்டு கலந்து விடுங்க. 1 வாரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸா ஊறிடும், நல்லா இருக்கும். அந்த ஊறின சூட்டோட என்ன பண்ணுங்க, சுட சுட சாத்தை போட்டுட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த விழுதை எடுத்து போட்டுட்டு பிசைஞ்சுட்டு அதுக்கு நல்லா பந்தனப்பள்ளி மாம்பழம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கட் பண்ணி தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்க, தேவாமிர்தமா இருக்கும். ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதுக்குன்னு போட்ட புதுசுல எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்புறம் உடம்பு ஹீட் ஆயிடும் இல்லையா, அதுக்கு தான் அந்த நல்லெண்ணையும் நெய்யும் சேர்த்துக்கோங்கன்றது. அவ்வளவுதான், ஆவக்காய் ரெடி. இது நல்லா ஊறுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 days ஆகும். நல்லா ஊறிடும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தேல, இந்த ஊறுகாய் போட்டு 2 வாரம் எடுத்து விட்ட எண்ணெய் எல்லாம் எப்படி மேல வந்துடுத்து பாருங்க. இதான் இதற்கு ப்ரெசர்வேட்டிவ். அன்னைக்கு எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும். நான் சொன்ன அளவு விட்டேல்னாலே போதும், இது இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவக்காய் ரெடி.